Taste the Daily. அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் ஊழியர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 17, 18, 19, 22 ஆகிய தேதியில் ஒரு சில மணி நேரங்கள் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக இந்த விடியா திமுக அரசின் முன்னெச்சரிக்கை பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள காரணத்தால் தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் மழைநீராக குளம்போல் தேங்கியது. குறிப்பாக கழிவு நகர், TNT காலனி, ஆதிபராசி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதி மக்கள் தீபாவளி பண்டிகை கூட கொண்டாட முடியாத நிலையில் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் தூத்துக்குடி மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் கல்வித்துறையின் திட்ட அலுவலகம் மற்றும் அதன் வளாக பகுதியில் அமைந்துள்ள சீனாமான அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளியில் மழைநீர் வடியாத கடந்த 4 நாட்களாகவும் இந்த மழைநீரான வெளியேற்றப்படாத காரணத்தினால் மழைநீர் அந்த பகுதியை சுற்றி கூலம்போல் தேங்கியுள்ளது. இதனால் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகத்துக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் மிகவும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இந்த மழைநீர் அகற்ற தற்போது வரை இந்த மாநகராட்சி நிர்வாகமோ விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட கல்வி அலுவலகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த பகுதியில் சுற்றிலும் முட்புதர்கள் வளர்ந்து உள்ளது. இதனால் அந்த பகுதியில் பூச்சிக்கொட்டைகள் வர வாய்ப்பு உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த 4 நாட்களாகிய மாநகராட்சி நிர்வாகமான இதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் சமூகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அரசு பள்ளிக்கு வந்து செல்லும் மாணவ மாணவியர் இந்த மழைநீரை கடந்து தான் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. கல்வித்துறை ஊழியர்கள் குளம்போல் தேங்கியுள்ள மழைநீரை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மழைநீர் இந்த மழைநீராக கடந்த 4 நாட்கள் ஆகிய நிலையில் தற்போது அசுத்த நீராக மாறி பாதி படர்ந்து துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த இதுல உள்ள தண்ணீரை விரைந்து வெளியேற்ற இந்த விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது பகுதி பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு வரும் பெற்றோர் குற்றமாக உள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திலும் பலமுறை தெரிவித்தும் தற்போது 4 நாட்களில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பகுதி பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வருகின்றனர்.